ஹலோ மகனே, இது சொல்லி நான் பார்த்தீங்கன்னா டார்க்ன்ற ஒரு படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இருக்குங்க. அஜய் கார்த்திக் இது சாம்சஸ் மியூசிக்கில் வர படம். இது பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு க்ரைம் த்ரில்லரான ஒரு மூவின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க போகுது தெரியல. இட்ஸ் டார்க். ஸோ வாங்க ட்ரெய்லர் எப்படி பார்த்துலாம். மட்டும் லெட்ஸ் கோ ஸ்டார்ட். கதிரே சாகுத வாங்கிக்கிறாங்க. 3 வருஷம் முன்ன ஒருத்தர் 2 பேரை கொலை பண்ணிட்டு அவனும் நெருப்பு வச்சு செத்து போயிட்டான். ₹3000 நீங்கள் வீடு தரீங்கன்னா 3 பேர் என்ன 30 பேர் கூட பக்கத்தில் படுக்க வச்சுட்டு தூங்க சார். கொஞ்ச நாளாவே ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன் சார். என்ன பாலு ஓனம்லாம் இருந்துருச்சு, உன் பேரை சொல்லுதான். நீங்களாம் மட்டும் கையில மாட்டீங்க. ஒரு சாமானோட பயம் இந்த சொசைட்டில எந்த பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனா நம்மளோட பயம். இதுக்கு இருக்க ஒரே சொல்யூஷன் வீடை மாத்துறது தான். எனக்கு என்னமோ நான் தான் அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறேன்னு பயமா இருக்கு. யாருக்காகவும் நீங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டு இங்க இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அந்த பையனோட கன்ஃபியூஷனும் இதுல இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். என்னை பார்த்தா நான் உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? இதே வீட்டில் தான் நானும் இருக்கேன். எனக்கு அப்படி எதுவுமே நடக்கலையேப்பா. சார் அப்படி இருந்தா எங்க போனாலும் இதுவே தானே சார் எனக்கு திரும்ப திரும்ப நடக்கும். கம்மிங் ஜூன் போட்டுருக்கோம். இஸ் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட் என்ன சொல்றது, ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிட்டேன். அந்த ஸ்டார்டிங்கை காமிச்ச அந்த விசுவல்ஸ் ஆகட்டும். ₹3000 யார் சார் வீடு தருவா? அப்படி வீடு தந்தால் வீட்டில் அதான் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க. இஸ் சென்னையில் பார்த்தீங்கன்னா வீடு எப்பவுமே தெரியும் எவ்வளோ காஸ்ட் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக தான் இருக்கும். அது வந்து இவங்க லோ ப்ரைஸ் ஒரு 3000 கிட்ட தரேன்றாங்க. அப்போ ஸ்பெஷல் இல்லை சார், நான் பேய் கூட பக்கத்தில் வச்சு 3 பேய் என்ன 10 பேய் கூட வச்சு படுக்க வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வர பேய், அந்த பேயை சமாளிச்சு எப்படி வரான்ட்டு போகிறது. ஸோ பயங்கரமாக ஒரு க்ரைம் த்ரில்லர் இருக்காரு. நெட்டு இருக்காரு. பாக்யராஜ் இருக்கார். எனக்கு எதுவும் பேய் தெரியலப்பா, உங்களுக்கு தான்ப்பா தெரியுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்டில் இருக்கிறேன். என்னவா இருக்கும் ஒரு ஸ்டோரி. க்ரைம் த்ரில்லர் ஒரு சஸ்பென்ஸ் அந்த த்ரில்லர் இருக்கும். இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் கூட்டு போகணும் ஜானர் ஆகட்டும். பயங்கரமாக இருக்குது. ஹாரர் ஃபிலிம் ஃபார் சென்சிட்டிவ் மியூசிக் பயங்கரமான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு மியூசிக். அந்த கலர் கிரேடிங்க்கு இது வரட்டும். அதுக்கப்புறம் ஸ்டோரி என்ன ஸ்டோரி கண்டே பிடிக்க மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கொலை நடக்குது, அந்த கொலை கண்டுபிடிக்குது யாருன்ற போலீஸ் வராங்க. அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் ஒரு பள்ளம் நோண்டுறாரு. அதுக்கப்புறம் சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்குது. அடுத்தடுத்து என்னென்னு யோசிக்க வைக்குது. ஒரு பயங்கரமான ஒரு படம் வரப்போகுது. ஃபுல்லி ஃபார் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பயங்கரமாக பிடிக்கும். எப்போ டிஸ்னெட்லாம் சொல்ல கம்மிங் ஜூன் தான் போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். வெரி எக்ஸைட் ஃபார் த ட்ரைலர். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி அவ்வளோ நமக்கு தீசி விடு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.